யாராச்சும் சினிமா உனக்கு லைஃப்ல என்னடா கத்து கொடுத்துச்சுன்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், நான் ரெண்டு விஷயம் கெத்தா சொல்லுவேன். ஒன்னு வந்து லவ், இன்னொன்னு வந்து லைஃப். இந்த லவ்வும் சரி லைஃபும் சரி நம்ம லைஃப்ல போட்டு ஒரு பாடுபடுத்திருங்க. நம்மளை அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ண வச்சு டிப்ரெஸ் ஆக்கி நம்மளை ஒரு வழி பண்ணி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல கூட ஒரு சில சினிமா பார்த்தோம்னு வைங்களேன், நமக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் உண்டாகும். ஸோ அந்த மாதிரியான மூவிஸ்ல என்னென்ன அப்படி பார்க்க போறோம். ஸோ மூவிஸ் டு பி வாட்ச் when life and love locks you down. லவ் இல்லாத தமிழ் சினிமாவே இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா ராணி இந்த படம் பார்த்திருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இம்பாக்ட் நமக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட கரு அப்படி there is a life after every love failure, there is a love after every love failure. இதான் வந்து படத்தோட கான்செப்ட். பட் இந்த படத்தோட பிளாட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு விதமான கேரக்டரைசேஷன் இருக்கும். ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா அஞ்சய், இந்த சைடு வந்து ஆரியா நசிரியா. இதுல நயன்தாரா அஞ்சய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா வந்து ஒரு பிரேவான ஒரு போல்டான பொண்ணு, ஜெய் வந்து கொஞ்சம் பயந்தாங்கோலி அம்மாஞ்சியான கேரக்டர். ஸோ இவங்க ஒரு பிளாட் ஆகும். இன்னொரு பிளாட்ல வந்து ஆரியா நசிரியா. ஆரியா வந்து ஒரு கேர்ஃப்ரீயான பையன், ஒரு டிபிக்கலான கேர்ஃப்ரீயான ஒரு ஜாலியான பையன். பட் நசிரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பா அம்மா இல்லாம அவங்களோட அன்புக்கு ஏங்கின பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸை 2 பிளாட்டா காட்டி அந்த 2 பிளாட்டுமே சொல்ல வர கருத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு மெசேஜோட சூப்பரா கொடுத்துருவார் நம்ம அட்லி. MS தோனி த அன்டோல்டு ஸ்டோரி. யாருக்காவது லைஃப்ல ஜெயிக்கணுங்கிற ஆசை இருந்துன்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ அந்த மனுஷன் வந்து எப்படி அந்த பாதையை கடந்து வந்தாருங்கிறது ரொம்ப வந்து தத்ரூபா நம்ம கண் முன்னாடி காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஜெயிக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கணுங்கிறத நம்ம மனசுல வைப்போம். அது அப்படியே வைஸ் வர்ஸா மாத்திரனால தான் தோனி இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டு அவரோட கேப்டன்சி எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மேட்ச் பை மேட்ச். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த படத்தை நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஸோ நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைக்கப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மிஸ் ஆகும். அந்த மாதிரியான நேரத்துல கூட சும்மா வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி நம்ம இலக்க மட்டுமே நோக்கி பயணிக்கணுங்கிற ஒரு லெசனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்புகள்ல இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க யாருமே ஜெயிக்கிறது கிடையாது. அந்த கஷ்டத்திலேயே இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க தான் ஜெயிக்கிறாங்கிறத எடுத்துக்காட்ட அமைஞ்ச இந்த படம் செம. நார்மலா போயிட்டு இருக்க எல்லாரோட லைஃப்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ்ட்ல ஒரு ட்ராஜடி இருந்தே ஆகணும். அந்த மாதிரியான படம் தான் சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். சில்லுன்னு ஒரு காதல வந்து பார்த்தோம் அப்படின்னா சூர்யா ஜோதிகா இவங்களுக்குள்ள இருக்கிற லவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க 2 பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு செட் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த காலத்துல இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மெமரிஸை வந்து டைரிஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து இப்போ போட்டோஸ் அதுன்னு வந்தனால டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது தான் அவரோட பாஸ்ட்ல நடந்த ஒரு ட்ராஜடி அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த ட்ராஜடியில சூர்யா சார் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் கெத்தா இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவருக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் காரணமா கல்யாணம் ஆகியும் பிரிஞ்சிடறாங்க. ஸோ ஒரு நாள் அவங்க கூட வாழ்ந்தா கூட நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான ஒரு வேர்டிங்கோ ஒரு சென்டென்ஸோ இருக்கும். ஸோ அதை படிச்சு பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவங்க ட்ரூவா லவ் பண்ணனால அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது கூடவே சேர்ந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் லைக் அந்த விட்டு கொடுக்குற தன்மை, அந்த பொசசிவ்னஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபர்கிவ்னஸ், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து டேரக்டர் ஆட் பண்ணி ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. எப்பவுமே ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது, இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி, இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாதான் கஷ்டப்படாம வாழ முடியும். ஆனால் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா கூட இஷ்டப்பட்டு வாழலாம் அப்படிங்கிறத டேரக்டர் ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாரு. நம்மளோட லைஃப்ல லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த சின்ன ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம ஒரு காசுக்காக பிறந்திருக்கோம், அந்த காசை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எல்லா வீரர்கள்ட்டையும் நீங்க போய் முகவரி படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே தட்ஸ் மை ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் முகவரி. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சீன் ஒரு டெசிஷன் மேக்கிங் சீன் இருக்கும். ஒரு இடத்துல அஜித் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிகா மேமா இல்ல அவரோட பேஷனா அப்படிங்கிறப்போ அப்போ கூட விட்டு கொடுக்காம என்னோட பேஷனோட கனவு லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாரு. அந்த சீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மியூசியம் ஒரு ஹிப்ஹாப் தமிழவாதி வந்து என் கண்ணு முன்னாடி நின்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஜேர்னர் தான். ஸோ அந்த மாதிரியான படத்துல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கனவுக்காக போராடிட்டு இருக்க அவர் வந்து அந்த லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறத டேரக்டர் ரொம்ப நாவல்ட்டியாவே கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளைமேக்ஸ்ல ஒரு சுச்சுவேஷன்ல வேற வழியே இல்லை, நான் வேலைக்கு போனா மட்டும்தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிறதுக்காக அவர் வந்து அந்த பேஷனை விட்டு வேலைக்கு போறதும் அதுலயும் வந்து கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இது முடிவு இல்லைன்னா கண்டிப்பா நான் திரும்பி வருவேன் நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரின்னு சொல்லும்போது ஆஃப்டர் சம் இயர்ஸ் அப்படின்னு காட்டி ஒரு வந்து திருப்பி மியூசிக் டைரக்டர் ஆகிற மாதிரி காட்டுற அந்த டேரக்டரோட டச் அருமை. 7G ரெயின்போ காலனி கிட்டத்தட்ட 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செமையான பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மூவியோட கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பார் டேரக்டர் செல்வராகவன். பொறுப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பொறுப்பான பையன், அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அந்த பொண்ணு அவன் லவ் அக்செப்ட் பண்ணாம அவனை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி ஒரு வழியா ஒரு படுத்தி அவனை வந்து லவ் வந்து அக்செப்ட் பண்ணுது. பட் அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து சமுதாயத்து மட்டும் இல்லாம அவனோட வீட்டுல அப்பா அம்மா முன்னாடி அவனை பெருமைப்படுத்துற மாதிரி நடத்தி அவனை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற அவங்களோட லைஃப்ல திடீர்னு அந்த பொண்ணு காணா போனதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பான், அதை வந்து அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான், திருப்பி வந்து அவன் பேக் டு நார்மல் மாதிரி ஆயிடுவானா இல்ல அந்த பொண்ணுக்காக அதே மாதிரி இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ரொம்ப யதார்த்தமா ரியாலிட்டியா காட்டியிருப்பாரு.
ஃபோட்டோகிராஃபி தான் என்னோட உலகம், அதை நோக்கி தான் நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான படம் என்ன அப்படின்னா அது மயக்கம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் நார்மலாக ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு அது வந்து ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் உயிர் மட்டும் தான் திரும்ப வரும்னு சொல்லி தலைவா படத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாமே கொடுக்காம சிம்பிளாக அந்த பையன் இந்த ஃபோட்டோகிராஃபியில் சாதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறான், அதுக்கப்புறம் அவன் குருவா ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மனுஷனை நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மனுஷனால் அவனுக்கு ஏற்படுற அந்த துரோகம் கூடவே வந்து ஃப்ரெண்டு லவ் பண்ண ஃபிகரே உசார் பண்ணி கல்யாணம் பண்ணுற விஷயம் இது கொஞ்சம் நாவல்ட்டியாக ஆட் பண்ணிட்டு ஸோ கடைசியாக நம்ம எல்லாருமே பொறாமப்படுற மாதிரி அவன் பெரிய ஆளாக வந்து காட்டினது மட்டும் இல்லாமல் அவன் வரத்துக்கு தூண்டுதலாக அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அந்த ஒய்ஃப், எல்லாருமே பொறாமப்பட்ட ஒரே ஒரு விஷயம். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுதான் எல்லாருக்குமே தெரியும். அது சினிமாவில் மட்டும் இல்லை, ஒரு ரியாலிட்டிலையும் ஒரு ரியல் லைஃப்லையும் அப்படிதான் இருக்கும். பட் அதையெல்லாம் ஒரு பிரேக்கப் பண்ற மாதிரி அம்மாவுக்கு பையனுக்கு மட்டும் கிடையாது, அப்பா பையன் கூட நல்லா இவ்வளோ லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த படம் தான் வாரணமயிரம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே டேடி டேடி அப்படின்னு தான் சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஸோ சூர்யா சாருக்கு வந்து இந்த படத்தில் பிரேக்கப் வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். பட் அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவரால் வெளியே வர முடியாது, நிறைய சஃபகேட் ஆகிட்டே இருப்பார். அந்த மாதிரி சஃபகேஷனில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அவர் வாழ்வாரா சாவாரா நினைக்கிற அந்த நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். நம்ம லைஃப்ல லவ் மட்டுமே லைஃப் கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, ஒரு காசு இருக்கு, ஒரு மோட்டிவ் இருக்கு நம்ம லைஃப்ல வாழ்றதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் எப்படி தயார்படுத்திக்கிறாரு, அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து ஒரு முன்னேறி வந்தாரா, அவருக்கு திருப்பி ஒரு செகண்ட்ல வருது, அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பார் கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தமிழ் சினிமா பார்த்துருக்கோம். பட் அதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு என்ன படத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நண்பன் படம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ஒரு 3 வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டான ஸோ லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறது, 3வது கேரக்டர் பேஷனை லவ் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனை கல்யாணம் பண்ண நினைப்பாங்க. இந்த 3 கேரக்டர்ஸும் ஒரு டைம்ல மீட் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஒரு காலேஜில் அவங்க படிக்கும்போது இந்த இன்டெலிஜென்ட்டான பையன் இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல முன்னேறதுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் மோட்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிறத ரொம்ப ஃபன்ஃபுல்டாக எடுத்துப்பார் டைரக்டர் சங்கர். ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சில வீட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி என் பையனுக்கு இன்ஜினியரிங் வேண்டாம், அவன் பேஷனை நோக்கியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாற்றங்கள் உருவாயிருக்கு. இப்போ நாங்கள் சொன்ன படங்கள் எல்லாமே வெறும் நாட் 1% அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும். இதை தாண்டி நிறைய திரைப்படங்கள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்லேருந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபேவரேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி எடுத்து ஒரு சின்ன தொகுப்பாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் லவ் அண்ட் லைஃப் இது உங்களுக்கு நாக்ஸ் யூ டவுன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான படங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன மாதிரியான படங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ திங்க் திஸ் வீடியோ இஸ் ரீசனபிள் யூ கேன் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆனால் அதுவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மீராக்கும் பார்த்தாக்கும் நடந்த சண்டையில் நான் தான் 2 பேரும் தீர்த்து வச்சேன். இன்னைக்கு கூட பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் யாருன்னு தானே பாக்குறீங்க. இப்படியே கேட்டுதுன்னு வச்சுங்க, அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்லி அப்புறம் அவள் தான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் நானு. ஒன்றும் இல்லைங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதை வந்து சொல்லுவாங்களே ஷேர் பண்ணுங்க, அப்புறம் என்னமா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. மெயினா மறக்காம மீரா வீட்டுக்கு போகாம இங்க வந்து பெல் மட்டும் அடிங்க. ஓகேவா? பாய்.